நம்ம ஏதாவது விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யும்போது அதை வந்து ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே சில விஷயத்தை திருப்பி 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 நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற நம்ம கான்ஷியஸே இல்லாமல் செய்யும்போது அது நல்ல விஷயமா இருக்கலாம், இல்லை கெட்ட விஷயமா இருக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம கான்ஷியஸே இல்லாமல் ரிப்பீட்டடாக செய்யும்போது நம்ம அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிடுறோம். அதனால தான் நம்ம எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட். பிகாஸ் எவ்ரிடே நம்ம அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், என்னோடய ஃபோன்ஸ் தான் எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃபோன் தான் என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, டெக்னாலஜி தான் என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, சோஷியல் மீடியாஸ் தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, இல்லை ஷாப்பிங் சைட்ஸ் தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. உண்மையான்னு கேட்டால் ஒரு விதத்தில் எஸ், இன்னொரு விதத்தில் நோ. எப்படி எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது ஏகப்பட்ட பாப்அப்ஸ், ஆட்ஸ், அட்ராக்ஷன்ஸ் நிறையா வருது. ஸோ அதில் நம்ம அட்ராக்ட் ஆகி அந்த டிஸ்கவுண்ட்டில் அந்த ஆஃபரில் அட்ராக்ட் ஆகி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஸோ எஸ். பட் ஏன் நோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம தான் இடம் கொடுக்குறோம். அது நம்ம அலோவ் பண்ணுறதுனால தான் அது நம்மளை டிஸ்ட்ராக்டே பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நோ, நம்ம இடம் கொடுக்காம நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாது. டெக்னாலஜின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு அழகான விஷயம். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால் இமேஜினே பண்ண முடியாத விஷயங்கள்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெக்னாலஜி ரொம்ப அழகான விஷயம். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் யூஸ் பண்ணணும். ஸோ அதை டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்லாதீங்க, அதனால் டிஸ்ட்ராக்டும் ஆகாதீங்க. உங்கள் ஃபோன் பீப் ஆகுது, உடனே ஃபோனை எடுத்து என்னன்னு சொல்லி பார்க்குறீங்க, ரிப்ளை பண்ணுறீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் வேர்ல்டில் தான் வாழறீங்கன்னு அர்த்தம். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுது, ப்ராக்டிஸ் ஹேபிட் ஆயிடுது, ஹேபிட் உங்கள் ரொட்டீன் ஆயிடுது. ஸோ எப்படி இந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். நம்பர் 2 உங்கள் மைண்டை புரிஞ்சுக்கணும். மைண்டுங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம் இந்த வேர்ல்டில். மைண்டை கண்ட்ரோல் பண்ணவங்களும் மைண்டை புரிஞ்சுக்கிட்டவங்களும் எத்தனையோ பேர் நிறையா சாதிச்சிருக்கிறாங்க. நம்ம ஊரில் ஏகப்பட்ட யோகிகள் பார்த்திங்கன்னா அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால தான் எத்தனையோ சாதிக்க முடியாத விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதுக்கு உங்கள் மைண்டை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரீயை எடுத்துக்கோங்க, ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மரத்தில் வேர் இருக்குது, கிளைகள் இருக்குது, இலைகள் இருக்குது, பூ இருக்கும், காய் இருக்கும், கனிகள் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம மைண்டில் ஏகப்பட்ட தாட்ஸ் இருக்கும். நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், ஆசைகளாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை சேடாக இருக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் இருக்கும். அது போக நம்ம நிறைய விஷயத்தை பற்றி யோசிக்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கலாம், நம்ம தூக்கமாக இருக்கலாம், நம்ம விளையாடுறதா இருக்கலாம், நம்ம குழந்தைங்கள பற்றி யோசிக்கலாம், நம்ம பேரண்ட்ஸ் பற்றி யோசிக்கலாம், நம்ம ஆஃபீஸ் பற்றி யோசிக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் இருக்குது. நம்ம மார்னிங் எந்திரிச்சா நம்ம மைண்டில் இந்த நான் சொன்ன ஒவ்வொரு தாட்ஸுக்கும் வந்து அந்த தாட்ஸ் வந்து மைண்டில் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்று அப்படியே பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இது வந்து அன்கான்ஷியஸாக அது வந்து பின்னாடி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. அந்த ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு போகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஒரு தாட்லேயே ரொம்ப நேரம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வச்சோம்னா, அதுவும் காஷியஸாக கண்ட்ரோல் பண்ணி வச்சோம்னா அதை தான் வந்து கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதவே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அது ப்ராக்டிஸ் ஆகுது, ப்ராக்டிஸ் நம்ம ஹேபிட் ஆகுது, ஹேபிட் நம்ம லைஃப் ரொட்டீன் ஆகுது. ஸோ நான் இப்போதைக்கு 2 டெக்னிக் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வந்து மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம், கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கலான்னு. நம்பர் 1, நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆர் எனி ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெய்லி ஒரு 1 hour உங்கள் ஃப்ளோவில் ஒர்க் பண்ணுங்கள். அப்போது இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ்டாக கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணுங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை. ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, அந்த பக்கம் தூக்கி வச்சுருங்க, டேபிள்குள்ளே வச்சுருங்க. மற்ற எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் ஒரு 1 hour ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஃபெரோஷியஸாக ஒர்க் பண்ணுங்கள். நம்பர் 1.
இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், உங்களோட ஹேபிட் ஆகும். அப்போ நீங்கள் உங்கள் மைண்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ். நம்பர் 2, வீட்டுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1/2 hour ஒரு 1 hour வீட்டில் அவங்க கூட உட்காந்து பேசுங்க. அப்படி பேசும்போது எகெயின் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேசும்போது உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ், உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவங்கக்கிட்ட பேசுகிறதுல மட்டும்தான் இருக்கணும். அப்போ பக்கத்தில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் அவாய்ட் பண்ணி இந்த 1 hour ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த 1 hour கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டை ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எங்கே நீங்கள் எப்போ மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் இம்மீடியட்டாக ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எங்கே எப்போ நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் சொன்னேன். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஸோ கான்ஷியஸாக அதை நம்ம பண்ணும்போது நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் ப்ராக்ரெஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எதுனாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் வேணும், நான் இன்னும் என்னோடய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நான் இன்னும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறையா டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.